மட்டன் ஹலீம் எப்படி செய்து பார்க்க போறோம். அரேபியன் ஃபேமஸ், இது வரைக்கும் நீங்க செய்யாத ரெசிபியா இருக்கும். வாங்க நம்ம அரேபியன் மட்டன் ஹலீம் எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு கிலோ செய்வது மசாலா 3 நாள் டிவைட் பண்ணிக்கங்க. இந்த மட்டன் நல்ல சுரசுல வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். சட்டியில வேக வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால குக்கரை பயன்படுத்திக்கங்க. நாங்கள் இன்னைக்கு அதை தான் பயன்படுத்த போறோம். இப்போ மட்டன்ல மசாலாக்களை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க குக்கர் எடுத்துக்கலாம். மட்டன் 3 கிலோ, ஒரு 600 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கணும். அதுல பாதியை இப்போ போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 6 டேபிள் ஸ்பூன், 9 பச்சை மிளகாய், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை கிராம் ஏலக்காய் 9 துண்டு போட்டுக்கலாம். அப்புறம் வால் மிளகு 1 டேபிள் ஸ்பூன். இந்த மிளகு எல்லா கடையிலையும் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா முழு மிளகா பயன்படுத்திக்கங்க. அடுத்து அலையாத்தி மரச்சக்கலாட்டினா சுத்தமான கடலை 6 டேபிள் ஸ்பூன். இந்த எண்ணெய் நீங்களும் வாங்க விரும்புனீங்கன்னா கீழே தர வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறத விட அருமையா இருக்கும். கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு போட்டுக்கலாம். கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சுக்குவோம். மட்டன் ஹலீம் இது அரேபியன் டிஷ். ஹரீசா அப்படிங்கிற உணவுல நம்ம ஊர் மசாலாக்களை சேர்த்து இந்தியர்கள் கண்டுபிடிச்ச ஒரு டிஷ் தான் இந்த மட்டன் ஹலீம். இது நோம்பு காலங்களில் அதிகமாக சமைப்பாங்க. பயங்கரமான சக்திகள் இதில் இருக்கு. உடல் மெலிஞ்சவங்க, தெம்பு இல்லாதவங்க இதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ தானிய வகைகளை வேக வச்சு எடுத்துக்கணும். அது எப்படின்னு பாருங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். பார்லி 150 கிராம், அதுக்கப்புறம் கடலை பருப்பு, பச்சை பயிறு, பாசுமதி ரைஸ், மைசூர் பருப்பு, இது எல்லாமே 150 கிராம். இப்போ தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். மட்டன் நல்லா வேக வச்சு கறி தனியா தண்ணி தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுல 450 கிராம் சம்பா கோதுமை ரவையை போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரம் எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். வேக வச்ச மட்டன்ல கறியை தனியா பிரிச்சு வச்சுக்கலாம். எலும்புல உள்ள மஞ்சள் எடுத்துக்கங்க. குக்கர்ல நம்ம 1 மணி நேரம் ஊற வச்ச தானியங்களை தண்ணியோட அப்படியே போட்டுக்கலாம். தேவையான தண்ணி, உப்பு, ஒரு கொதிக்க விட்டு நல்லா இப்படி கிளறி அதுக்கப்புறம் குக்கரை மூடி நல்லா மசி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 விசில் விட்டா போதும். மட்டன் ஹலீமுக்கு முக்கியமானது நம்ம எந்த அளவு தானியங்களையும் மட்டனையும் நசுக்கி பண்றோமோ அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். உங்க வீட்டில் செய்யும்போது நீங்க பருப்பு, மத்து, கரண்டி உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது பொருளை வச்சு நல்லா நசுக்கி மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ தானியங்கள் எல்லாம் நல்லா மசிய வேக வைக்கணும். அது எப்படின்னு பாருங்க. 2 விசில் விட்டதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு குக்கர்ல நல்லா மசிச்சுக்கங்க. ஹலீம் செய்ய முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துக்கங்க. அப்பதான் நம்ம கடையிறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். 1 லிட்டர் தண்ணியை இப்போ ஊற்றிக்கலாம். பின்னாடி தேவைப்படும் போது சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ மசிச்ச தானியங்களை போட்டு இன்னும் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ மட்டனை போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல இருக்கணும். 20 நிமிஷம் நல்லா மசிச்சாச்சு. இப்போ அடுத்து 300 கிராம் நெய், மிச்சம் உள்ள பொரிச்ச வெங்காயம், கடைசியா கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பை சரி பார்த்து இறக்கிடலாம். மட்டன் ஹலீம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். மட்டன் ஹலீம் கண்டிப்பா நம்ம
ஃபாலோவர்ஸ் நீங்க எல்லாம் செஞ்சு பார்க்கணும். இது வரைக்கும் நீங்க சாப்பிடாத டேஸ்ட்ல இருக்கும், நல்ல ஹெல்த்தியான உணவும் கூட. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.